கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட அவருடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்ப ஏற்படுத்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். நம்ம இந்த ஒரு பேசிக் சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு நம்ம இன்னும் ஆழமா இருக்கக்கூடிய பாடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சகோதரர் சொன்னாரு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனிலிருந்து புறப்படும் 4 ஆறுகள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம். 4 rivers from ஏதேன் அந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதேன்ல இருந்து எத்தனை ஆறு, ஏதேன்ல இருந்து வரும்போது எத்தனை ஆறுகளா அது பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் அந்த பேர் தெரியுங்களா? அந்த 4 ஆறுகளுடைய பேர் சேட் பாக்ஸ்ல நீங்க சேட் பண்ணலாம். முதல் 6 பேர் சேட் பாக்ஸ்ல போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ரிவர் பேர் என்ன, செகண்ட் ரிவர் பேர் என்ன, தேர்டு, ஃபோர்த். இது இந்த கேள்வி கேட்கும் போது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும்போது நான் சண்டே கிளாஸ் பசங்க தான். இது சின்ன குழந்தைங்களுக்கு தானே இது தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா தேவன் இந்த மாபெரிதான ஒரு சத்தியத்துல நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுகளை குறிச்சு தேவனுடைய தெய்வீக திட்டமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவன் ஆரம்பத்திலே மறைச்சு வச்சிருக்காரு. நம்ம வெறும் ஆறாதான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏதேனிலிருந்து கூறப்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டம் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு ஆதாரமான வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்க இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. நல்லா கவனிங்க. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, ஃபர்ஸ்ட் அது நதியா இருக்கு, அது அங்கிருந்து பிரிஞ்சு 4 பெரிய ஆறுகள் என்ன பண்ணுதுன்னா மாறுது. ஒரு நதி 4 ஆறுகள் என்ன பண்ணுதுன்னா மாறுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. அப்படின்னா இந்த ஒரு 4 ஆறுகளை குறிச்சு தேவனே என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா வேதத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆறு, அந்த ஆறு எந்த திசை நோக்கி எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த ஆறுகளை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு ஆறும் எந்தெந்த திசைக்கு போகுது, அதுல என்னென்ன விளைச்சல் வருதுன்னு நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. முதல் ஃபர்ஸ்ட் ஆறு என்ன ஆறு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை குறிச்சு நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11 முதல். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்துக்கு பொன் நல்லது. அவ்விடத்திலே இதோல் ஆகும் கோமேத கல்லும் உண்டு. பாத்தீங்களா? அப்போ முதலாம் ஆற்றுக்கு என்ன பேராமா? பைசோன் அப்படின்ற பேரு. அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடுதாமா. அந்த தேசத்துல என்ன விளையுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா பொன் விளையுதாமா. அப்ப இந்த பைசோன் இந்த ஆறு ஓடக்கூடிய இடத்துல எதை விளையுதுன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பொன் விளையுதாமா. அந்த தேசத்தின் பொன் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா நல்லது, நல்ல பொன் அங்க கிடைக்குதாமா. அதே நேரத்துல அவ்விடத்தில் பொண்ணு மட்டும் இல்ல, விலை உயர்ந்த சில பொருட்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பீதோல் ஆகும் கோமேத கல்லும் உண்டு. அப்படின்னா இந்த பைசோன் ஆறு அந்த ஒரு ஆவிலா தேசம் முழுதும் போகும்போது அங்க என்ன பண்ண ஒரு முக்கியமானது ஒரு பொன் விளையக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுது. அங்கே விளையோட கற்கள் அப்படின்னா விளையுது. இது முதல் ஆறுகளை பத்தின ஒரு விளக்கத்தை நம்ம பாக்குறோம். 2ஆம் ஆறு எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 13ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 13 முதல். 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். பாத்தீங்களா? 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் அப்படின்னு பேரு. அது எத்தியோப்பியா தேசத்தை முழுவதே சுற்றி என்ன பண்ணதான் ஓடுதான். இது 2வது ஆறு. ஆனா அந்த தேசத்துல என்ன விளையுதுன்னு பத்தி என்ன பண்ணலாம் அது போடல. முதல் ஆறுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்குலரா போட்டிருந்தாரு. ஆனா 2ஆம் ஆறுக்கு என்ன பண்ணலாம் அது சுற்றி ஓடுதுன்னு சொன்னாரு, எத்தியோப்பியா சுற்றி. பட் அது என்ன விளையுது, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியல. அடுத்தது 3ஆம் ஆறை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் 14ஆம் வசனம். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். அப்ப 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் பேரு. அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது 3வது ஆறை பத்தி சொல்லப்பட்டது. அடுத்து 4வது ஆறை பத்தி சொல்றாரு பாருங்க. 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர்.
4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்ன பேர். அது எங்க ஓடுதாமா? எதை சுற்றி ஓடுதாமா? அங்க என்ன விளையுதாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லல 4வது ஆற்றுக்கு. சோ அப்படின்னா இந்த ஒரு ஏதேன்ல இருந்து புறப்பட்டு வந்த ஒரு நதி 4 ஆறுகள் என்ன பண்ணிருக்குன்னா மாறி இருக்கு. அப்ப இதுல என்னதான் மறைச்சு வச்சிருக்கார் தேவன்? அப்ப இது நம்ம வெறுமனே நம்ம அந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதான்பா ஏதேன்ல இருந்து ஒரு 4 ஆறுகள் சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஏன் தேவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை இந்த ஒரு இடத்துல ஏதேன்னு ஒரு நதி வரணும், அந்த நதி அதுக்கப்புறம் பின்னாடி 4 ஆறுகளா மாறணும், இந்த ஒரு காரியத்தை ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கார் தேவன். அப்படி இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் யாருக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:2 காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது யாருக்கு மேன்மை? தேவனுடைய பர்பஸ் என்னன்னா, அவருடைய ஒர்க் என்னன்னா காரியத்தை மறைச்சு வச்சுக்குவார். ஏன் மறைச்சு வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அப்படின்னா தேவன் மறைச்சு வச்சிருக்க விஷயத்த யார் ஆராய்ந்து பாக்குறாங்களோ அவங்கதான் ராஜாக்கள். அப்படின்னா நம்ம எல்லாம் யாரா மாற வந்திருக்கிறோம்? ராஜாக்களா மாற வந்திருக்கிறோம். அப்ப ராஜாக்களா மாற வந்திருக்கூடிய நம்ம தேவன் மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம தேட வேண்டிய ஒரு பர்பஸ்க்காக தேவன் மறைச்சு வச்சிருக்கிற புரிஞ்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? தேவன் காரியத்தை மறைக்கிறது அவருக்கு மேன்மை, அவர் மேன்மையை நினைக்கிறார். ஆனா ராஜாக்களா இருக்கிற நம்ம எது மேன்மையை நினைக்கணும் பாத்தீங்கன்னா தேவன் மறைச்சு வச்சிருக்கிற விஷயத்த அதை கண்டுபிடிச்சு அது மூலம் சந்தோஷப்படுறதா யாருக்கு மேன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களா இருக்க நமக்கு மேன்மை. அப்படி இந்த ஒரு பாடத்தின் மூலமா தேவன் என்ன மறைச்சு வச்சிருக்கிறார், அது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிச்சது அப்புறமா எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொடுக்க போது தெரியுங்களா தேவனுடைய திட்டத்துல. சோ அப்படின்னு இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம அந்த ஆறுனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்குன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா கூர்ந்து கவனிக்கலாம். சோ இப்போ நல்லா பொறுமையா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு வசனத்துக்கு நம்ம போறோம். வசனம் வாசிக்கலாம் மீண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. பாத்தீங்களா, சிம்பிளா சொல்லிட்டா. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதிலிருந்து ஒரு நதியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அப்படியே 4ஆ பிரிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டா ஒரு பிக்சர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். என்ன பிக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதேன்ல இருந்து ஒரு நதி என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நதி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்குன்னா 4ஆ பிரிஞ்சிருக்கு. 4ஆ பிரிஞ்சிருக்கும் போது அது முதல் ஒரு நதி, ஒரு ஆறு பொன் விளையக்கூடிய இடமா இருக்கிற இடத்துக்கு நம்ம சுத்தி ஓடுது. அடுத்தது 2வது ஆறுன்னு பாத்தீங்கன்னா அது அந்த இடத்துல என்ன விளையுதுன்னு சொல்லல, எத்தியோப்பியா தேசத்தை சுத்தி ஓடுன்னு சொல்லியிருக்கு. 3வது இத்தக்கேல் அது எங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க, அசீரியா தேசத்தை சுத்தி ஓடுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா ஐப்ராத் அது எங்க ஓடுது, என்ன பண்ணுதுன்னு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுது. அப்படின்னா இது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நதி ஏதேன்ல இருந்து ஒரு நதியா வந்திருக்கு. நதி மீன்ஸ் என்ன, பெரிய ஒரு ஒரு தண்ணி நிறைய ஓடக்கூடிய ஒரு நதியா நம்ம பார்க்கணும். சோ அது ஆறுகளா மாறும்போது அந்த நதி 4ஆ டைவர்ட் ஆகும். தண்ணி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஆறுலயும் நம்ம குறைய ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்குன்னா இந்த நதி என்ன பண்ணிருக்குன்னா டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு 4ஆ. சோ ஏன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இது 4ஆ பிரியணும், இது ஏன் ஏதேன்ல இருந்து வரணும் அப்படின்ற காரியத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நதி அப்படின்னா என்ன ஓடும் அதுக்குள்ள. இப்போ ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆறுன்னா என்ன ஓடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஓடணும். சோ தண்ணி ஓடினாதான் அதுக்கு பேர் ஆறு. இன்னைக்கு நிறைய ஊர்ல இந்த மாதிரி பார்த்துட்டு மாட்டாங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலும் சரி ஆறுல தண்ணி ஓடுறது இல்லை. எதுதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அந்த லாரிகள் தான் மணலுக்காக போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசல. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அப்படின்னா ரிவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன ஓடிட்டு இருக்கணும், தண்ணி தான் ஓடிட்டு இருக்கோம். அப்படி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அந்த தண்ணி யாரை அடையாளப்படுத்தும், எதை அடையாளப்படுத்தும் கண்டுபிடிச்சோம்னா அது ஏன் ஏதேன்ல வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா தண்ணி எதை அடையாளப்படுத்தும்? ஆல்ரெடி இந்த ஒரு பாடத்துல இந்த ஒரு பாயிண்ட் நம்ம முன்னாடி பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம். தண்ணி யாரை அடையாளப்படுத்தும்? கடல் வனாந்தரத்தில் பாரம்,
அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துப்போம். அப்படின்னா தண்ணி எதை அடையாளப்படுத்துன்றதுக்கு அழகா வெளிப்படுத்தும் விஷயத்துல ஒரு கோட் பண்றாரு நம்முடைய தேவன். எப்படி கோட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தும் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அந்த தண்ணீர்கள் வேற எதுவும் இல்ல, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அப்படின்னா தண்ணி எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜனங்களை அடையாளப்படுத்துது. இப்ப அப்படியே இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரணும். அப்படின்னா அந்த நதியில வரக்கூடிய தண்ணி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஏதேன்ல ஆரம்பிச்சிச்சு. அப்ப இப்ப தண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சோம்? ஒட்டுமொத்த ஜனங்கள், மனுக்குலம் நாம் பார்த்தோம், மனிதர்கள் நாம் பார்த்தோம். அப்படி இந்த ஒட்டுமொத்த மனுக்குலம் எங்க இருந்துதான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஏதேன்னு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா முதல் அந்த 4 ஆறுகளா பிரிஞ்ச அந்த ஒரு நதி ஏதேன்ல இருந்து புறப்பட்டு பெரிய 4 நதிகளா பிரிச்சு. சோ அதே மாதிரி இந்த தண்ணி எதை அடையாளப்படுத்த ஒட்டுமொத்த மனுக்குலம், இந்த மனுக்குலம் எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதேன்ல இருந்து ஆரம்பிச்சு. ஏதேன்ல புறப்படுது அந்த நதி. சோ இந்த ஆதாம் ஏவாள் தான் அந்த மனுக்குலம், அந்த நதி. அவங்க ஏதேன்ல என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க அவருடைய வாழ்க்கை. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். சோ ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாம் ஏவாள் வச்சிருந்தா. சோ வச்சிட்டு இருக்கும்போது ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாங்களா பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கீழ்ப்படிந்தாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் இம்மிடியட்டா ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே என்ன பண்றாரு? துரத்திட்டார். சோ வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாத்தீங்களா? அப்போ ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனால தேவன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற மனுக்குலத்தை ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்றாருன்னு அனுப்பிட்டார். சோ அனுப்பிட்டோட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் ஈட்டிக் கொண்டிருக்கிற சுடுவழி பட்டயத்தையும் வைத்தார். பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல அந்த மனுஷனை என்ன பண்ற துரத்தி விட்டுட்டு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போறக்கூடிய கனி என்ன பண்றாருன்னா அந்த தோட்டத்துக்கு போறக்கூடிய கனி என்ன பண்றாருன்னா அவங்க சாப்பிடாத மாதிரி என்ன பண்ற தடுத்துட்டாரு. சோ தடுத்துட்டு பின்னாடி இப்ப ஆதாம் ஏவாள் அப்படின்ற மனுக்குலம் அந்த சந்ததி என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏதேனை விட்டு என்ன பண்ணிச்சுன்னா வெளியே வர ஆரம்பிச்சு. ஏதேனை விட்டு என்ன பண்ணிச்சுன்னா வெளியே புறப்பட ஆரம்பிச்சு. சோ அதே மாதிரிதான் அந்த நதியும் எங்கிருந்தா ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதேன்ல ஒரு நதி வெளியே வந்துச்சு. சோ அந்த நதி அப்படி என்ன பண்ண வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த நதி அப்படியே இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சு? போக ஆரம்பிச்சு. அதே மாதிரிதான் அந்த நதி மனுக்குலத்தை அடையாளப்படுத்துது. இப்ப ஆதாம் ஏவாள் என்ன பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா அப்படியே ஜனங்கள் பெருக ஆரம்பிச்சாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் யாருடைய வழியில வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள். அதுக்கு தெளிவா வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனித ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ மனுஷ ஜாதியான சகல ஜாதிகளையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. அப்படின்னு இந்த ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணது யார் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் அப்படின்னு ஒரு மனுஷன் மூலமா தான், ஏவாள் அப்படின்னு ஒரு துணையின் மூலமா தான் ஒட்டுமொத்த மனுக்குள்ள பண்ணிச்சு வெளியே வந்துச்சு. சோ இந்த பாடத்தின் பிரகாரம் ஆதாம் ஏவாள் அப்படின்னு ஒரு 2 பேர் மூலமா தான் இந்த நதி என்ன படிச்சுன்னா ஏதேனை விட்டு என்ன படிச்சு வெளியே வர ஆரம்பிச்சு. சோ அந்த நதி வெளியே வந்துட்டே இருக்கும்போது நிறைய ஜனங்கள் கூட பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரேஷன் பெருக ஆரம்பிக்கலாம். அந்த நதி அப்படியே என்ன பண்ணுதுன்னா வந்துட்டே இருக்கும்போது அந்த நதி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனால அந்த நதி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க அந்த நதி, அழிவை நோக்கி போயிட்டு இருக்க அந்த நதி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது 4ஆ பிரியுது. அப்புறம் அது வரைக்கும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அந்த நதிக்கு. எங்க போயிட்டு இருக்கிறோம், என்ன நடக்க போகுது, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம அப்படியே என்ன பண்றதுன்னா ஏரியிலிருந்து ஓடிட்டு இருக்கு. ஜெனரேஷன் பெருகிட்டே இருக்கிறாங்க, செத்துட்டே இருக்கிறாங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த நதி என்ன பண்ணுதுன்னா நாளா பிரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம நடந்துச்சு. சோ அதே மாதிரிதான் இந்த ஒட்டுமொத்த மனுக்களும் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய விஷயங்கள் நம்ம நடக்க ஆரம்பிச்சு. அதன் மூலமா 4 பெரிய நதிகள் என்ன பண்ணுச்சுன்னா ஆறுகள் என்ன பண்ணுச்சு பிரிய ஆரம்பிச்சு. 4 விதமான ஒரு வகுப்பா என்ன பண்ண பிரிய ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு நாங்க பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு வந்த மனுக்களும் பாவம் செஞ்சதுனால மரணம்ன்ற கண்டிஷன் ஓடிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த மனுக்களும் மரணத்துக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து முதலாம் முறைகளை வந்து தன் ஜீவனை கொடுத்ததுனால, இந்த மனுக்குலத்துக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாரு நம்முடைய ஆண்டவர், இந்த ஆதாம் மூலம் மரிச்சு எல்லாருக்குமே என்ன கிடைக்க போகுது அஷூரன்ஸ் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் உயிர்த்தேர்தல் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அதுதான் அந்த பாயிண்ட், பர்டிகுலர் பாயிண்ட். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 முதல் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் நம்ம உயிர்த்தெழும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பிரிது இவங்க 4 நதியா 4 ஆறுகளா. அப்ப அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வேற எதுவும் இல்ல, ஒட்டுமொத்த மனுக்குள்ள மரணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்ற மரணம் தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட். அந்த மரணத்தின் மூலமா என்ன ஒரு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமா ஆதாம் மூலமா மரிச்ச எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் கிடைக்க போகுது. ஆதாமுக்குள் மரிச்ச எல்லாரும் கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழ போறீங்க அப்படின்னு விஷயத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன தெளிவுபடுத்துன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும். அப்படின்னா அந்த நதி அப்படியே அதுக்கப்புறம் ஒன்னாதான் வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல, அந்த உயிர்த்தெழுதல் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவர் மூலமா கிடைச்ச உடனே அந்த உயிர்த்தெழுதலுடைய ப்ராசஸ் 4ஆ பிரிக்கிறார் தேவன். எப்படி அவங்க ஏதேன் தோட்டத்துல வந்த அந்த நதி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல 4ஆ பிரிச்சோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு மரணத்து மூலமா உயிர்த்தெழுதல் கிடைக்கும் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் உலக ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும். ஆனா ஒட்டுமொத்த மனுக்களும் ஒரே உயிர்த்தெழுதல் அடைய மாட்டாங்க, 4 விதமான உயிர்த்தெழுதல் அடைய முடியும். சோ அதுதான் அந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் மறைச்சு வச்சிருக்க ஒரு தேவனோட தெய்வீக திட்டம். அப்படின்னா எப்படிதான் அது அடையாளப்படுத்தும்? 4 நதிகள் 4 ஆறுகள் 4 விதமான உயிர்த்தெழுதல் எப்படி அடையாளப்படுத்தான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரிவர் வரணும், அடுத்தது இந்த ரிவர் வரணும், அடுத்து இந்த ரிவர் வரணும், அடுத்து இந்த ரிவர் வரணும். 4 ஆறை பத்தி என்ன பண்ணா பாயிண்டா சொல்லி இருக்கிறார், வரிசை இருக்கு. அதே மாதிரிதான் எப்படி அந்த ஆறுகளுக்கு வரிசை இருந்துச்சோ தேவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முதல் ஆறு 2ஆம் ஆறுன்னு சொன்னதோ அதே மாதிரி உயிர்த்தெழுதலையும் வரிசை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலைங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தியிருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணியிருக்காரு வெளிப்படுத்தியிருக்கார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனால் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்படின்னா மரண பாவத்தின் மூலம் மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்த மனுக்குலத்துக்கு முதல் உயிர்த்தெழுதல் இருக்கின்ற விஷயத்த அந்த விசுவாசத்தை அஸ்திபாரமா போட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டு என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்க உயிர்த்தெழுதல் வரப்போகுது. அந்த உயிர்த்தெழுதல் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல, 4 விதமான உயிர்த்தெழுதல் என்ன பண்ண போறேன் பிரிக்க போறேன். சோ அந்த 4 விதமான உயிர்த்தெழுதல் வரிசை இருக்கு. அந்த வரிசையின் பிரகாரம் என்ன பண்ண போறோம் பிரிக்க போறேன் அப்படின்னு என்ன பண்ணா இந்த ஒரு தேவனுடைய அந்த ஏதேன் தோட்டத்துல புறப்பட்ட அந்த நதியின் மூலமா தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு. அப்படி இப்போ அந்த ஒரு சாட்டுக்குள்ள வரலாம். இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏதேன்ல வந்தது பர்டிகுலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 4ஆ பெரியது இல்லைங்களா? அப்ப நான் 4 விதமான ஆறுகள் எதை அடையாளப்படுத்தான்னு பாத்தீங்கன்னா 4 விதமான உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்து. அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல் முதல் ஆறு முதலாம் உயிர்த்தெழுதல் அடையாளம், 2ஆம் ஆறு 2ஆம் உயிர்த்தெழுதல் அடையாளம், 3ஆம் ஆறு 3ஆம் உயிர்த்தெழுதல் அடையாளப்படுத்தும், 4ஆம் ஆறு 4ஆவது உயிர்த்தெழுதல் அடையாளம். சோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை தான்
தேவன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த ஏதேனிலிருந்து போறப்பட்ட அந்த 4 ஆறுகள்ல இருந்து மறைச்சு வச்சிருக்காரு. சோ இப்ப பாக்கலாம் ஒன் பை ஒன். இப்போ தேவன் ஏன் முதல் ஆறுக்கு அது எங்க சுற்றி ஓடுதுன்ற விஷயத்த சொல்லிட்டு அதுல என்ன விலைன்னு சொல்லியிருப்பார். அது ஏன் சொல்லியிருக்கான்னு இப்பதாங்க புரியும். இதுதாங்க தேவன் தெய்வீக திட்டத்துடைய ஒரு அழகான ஒரு விஷயமே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் ஆறு, முதலாம் ஆற்றுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பைசோன் அப்படின்னு அர்த்தம் பேர். சோ முதலாம் ஆற்றுக்கு பைசோன் அப்படின்னா அது எந்த உயிர்த்தேதலை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தேதல் அடையாளப்படுத்தும். அப்படின்னா அந்த முதலாம் உயிர்த்தேதலுக்கு போகக்கூடிய வகுப்பார் அவங்க எப்பேற்பட்ட ஒரு குவாலிட்டி, எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர், எப்பேற்பட்ட ஒரு தன்மைக்கு போறாங்களாமா. அந்த ஆறு முதலாம் ஆறு எந்த தன்மை எந்த இடத்துக்கு போதோ அங்க என்ன விளையுதோ அந்த மாதிரி ஒரு குணலட்சணத்துல போறாங்களாமா. அப்படி முதலாம் ஆறு எந்த ஒரு இடத்துக்கு போகுது? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11 முதல். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே தோல் ஆகும் கோமேத கல்லும் உண்டு. பாத்தீங்களா? முதலாம் ஆறுக்கு பைசோன் பேரு. அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அந்த தேசம் அந்த நதி ஓடக்கூடிய இடத்துல என்ன விளையமாமா? பொன் விளையமா. அந்த பொன் ரொம்ப ரொம்ப நல்லதா. அது மட்டும் இல்லாம அவ்விடத்திலே பீதோலாகும் கோமேத கற்களும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த ஒரு முதலாம் ஆறுடைய ஸ்பெஷாலிட்டி இது. அதே மாதிரி முதலாம் ஆறு எதை அடையாளப்படுத்த முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் வரக்கூடியவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஆறுக்கு என்ன ஒரு பியூட்டியோ அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களுக்கு கிடைக்க போகுது. அப்படின்னா யாருங்க இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு போறவங்க? முதலாம் உயிர்த்தெழுதல் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழ போறோம் யார் தெரியுங்களா? இந்த தேவனுடைய சத்தியத்தை கேட்டிருக்கிற சகோதர சகோதரிகளாகிய நீங்களும் நானும். ஒருவேளை இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழ்ந்து கிறிஸ்து கேட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம எந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள போலாம். அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் இன்னைக்கு இந்த ஒரு சத்தியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு உங்களுக்கு எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள பங்கு பெறக்கூடியவர்களா அந்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிற நம்ம எப்பேற்பட்டதான ஒரு குணலட்சணத்தை நம்ம காண்பிக்கணும். அதுதான் இந்த ஒரு பைசோன் ஆறு சொல்லுது. அந்த இடத்துல பொன் விளையும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாத்தீங்களா? அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இது சாதாரண ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒருத்தர் பெற்றுக்கொள் கிறிஸ்துவோட கூட சேர்ந்து 1000 வருஷம் அந்த ராஜாக்களா நம்ம அரசாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ் யாருக்கும் கிடைக்காது. அது யாருக்கு மட்டும் தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதல். அதான் முதலாவது ஆறு, முதலாவது உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா. சோ அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு போகக்கூடியவங்களுடைய குணலட்சணம் அந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பேற்பட்டதான ஒரு கேரக்டர் காமிக்கணும். அந்த பைசோனார் என்ன கேரக்டர் காமிச்சோ அந்த கேரக்டர் இப்ப காமிக்கலன்னா நம்ம இந்த ஒரு முதலாம் உயிர்த்து நம்ம பங்குள்ளவர்களா மாறணும். அப்படி அந்த முதலாம் உயிர்த்து அந்த ஒரு முதலாம் ஆறினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அத திருவிழத்தில் நம்ம வசனம் வாசிக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்நாட்டு பொன் பசும் பொன், அங்கே நறுமண பொருட்களும் வண்ண மணி கற்களும் உண்டு. அங்க நறுமண பொருட்கள், அதே நேரத்துல வண்ண மணி கற்கள் உண்டு. சோ இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பசும் பொன் அந்த இடத்துல விளையாங்க. பசும் பொன் அப்படின்னு நடத்துங்க. பொன் கேள்விப்பட்டிருப்போம், கோல்டு. பசும் பொண்ணுன்னா பியூர் கோல்டு. சோ அப்படியே எங்க இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு காலத்துல பியூர் கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபர்னேக்கிள்.
சோ டேபர்நாக்கிள்ல பசும் பொன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆசைப்படாத ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக, நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி, அதன் மேல் சுற்றிலும் பொன்னிலால் திறனையை உண்டாக்கி. அப்ப இந்த ஒரு வசனம் எதை பத்தி பேசும்போது உடன்படிக்கை பெட்டி. சோ அந்த மகாபரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி முழுக்க எதில் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. அப்புறம் பியூர் கோல்டு தான் பண்ணிருக்கோம், அதை வச்சிருக்கோம் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இந்த ஒரு பியூர் கோல்டு மகாபரிசுத்தலத்துல இருக்கு அப்படின்னா இது எந்த சுபாவத்தை அடையாளப்படுத்தும்? மாம்சீக சுபாவத்தையா, தூதர்கள் சுபாவத்தையா? இல்ல, இது எந்த ஒரு சுபாவத்தை, எந்த ஒரு தன்மையை அடையாளப்படுத்துமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. எப்படி அந்த ஒரு கோல்டு வந்து பசும் பொண்ணும் அது எதற்கு அடையாளமா அப்போ பேதுரு சொல்றாரு பாத்தீங்கன்னா தெய்வீக சுபாவம், தெய்வீக தன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய அவருடைய வலது பாசத்துல ஒரு போய் உட்காந்து. இப்ப பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்காராருன்னா இப்ப அடுத்தது இந்த ஒரு முதலாம் பங்குலவா மாறக்கூடியவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தராரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவும் கூட உட்காரத்துக்கான ஒரு ஆசீர்வாதம். அப்படி இந்த இடத்த எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா அழியாத சுபாவம், அழியாமை. இதுக்கு பேர் என்ன சொன்ன? தெய்வீக சுபாவம், டிவைன் நேச்சர். அந்த ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அதுதான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அந்த ஒரு தெய்வீக சுபாவத்துக்காக ஓடிட்டு இருக்கிற நாம, அந்த உயிர்த்தெழுதலுக்காக ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற நாம, இந்த முதலாம் ஆறுல ஓடிட்டு இருக்கிற நாம, நம்ம ஓடக்கூடிய இடத்துல எது விளையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசும் பொன் விளையணும். ஏன்னா நம்ம எந்த தன்மைக்கு போறோம்? தெய்வீக தன்மைக்கு போறோம். அப்ப தெய்வீக தன்மைக்கு போறோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியில வாழும் போதே எப்படி வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக தன்மைக்குரிய ஒரு குணலட்சணத்தோடு வாழணும். நம்மள எங்கெங்கெல்லாம் போறோமோ, எப்படி அந்த ஒரு பைசோன் ஆறு எங்கெங்கெல்லாம் போச்சு அங்க பொன் விளைஞ்சுச்சுல, அங்க பசும் பொண்ணா இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ, எந்தெந்த இடத்துலலாம் இருக்கிறோமோ, வீட்டுல சரி, ஆபீஸ்ல சரி, சகோதரர் மத்தியில சரி, வெளியில எங்கன்னா ஷாப்பிங் போனா சரி, எந்த இடத்துல போனாலுமே நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெய்வீக சுபாவத்துக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். டிவைன் நேச்சர், அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய குணலட்சணம் நம்ம காட்டணும். இந்த பூமியில நம்ம இந்த சுபாவத்தை நம்ம காட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சோ அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேர் தான் எந்த ஆறுல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பைசோன் ஆறுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அந்த பைசோன் ஆறுல இருக்கிற 1,44,000 பேர் எங்க போறாங்க பாத்தீங்கன்னா தெய்வீக சுபாவத்துக்கு போறாங்க. ஏன்னா அவங்க இந்த பூமியில வாழும்போது என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா தெய்வீக சுபாவத்தை இந்த உலகத்துல என்ன பண்ணிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. சோ நம்ம வெறுமனே நம்ம என்ன சொல்லிக்கூடாது பாத்தீங்கன்னா நாங்க கிறிஸ்துவோட கூட ராஜாக்களா நாங்க மாற போறோம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு குணலட்சணத்தை நம்ம இந்த பூமியில காமிக்கணும். உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளவே இருந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் சபையா போறேன், 1,40,000 பேர் ஒருத்தரை நான் மாற போறேன்னா வேலைக்கு ஆகாது. அது எந்த விதத்திலும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அதே உலகத்துக்கும் நமக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரணத்துக்கு நம்ம எப்படி பிரிச்சுட்டாரு பாத்தீங்கன்னா நீங்க முதலாம் ஆற்றுக்குள்ள வாங்க அப்படின்னு பிரிச்சுட்டாரு. அந்த முதலாம் ஆற்றுக்குள்ள வந்துருக்கு நமக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. அப்படி எதை விட்டு வெளியே வந்திருக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் இந்த பாபிலோனை விட்டு வெளியே வந்துருக்கு. சோ அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4 முதல். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. இவர்கள் மனசிலிருந்த தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்போ அந்த தெய்வீக சுபாவத்துக்கு போறக்கூடிய எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? இன்னும் சொல்லணும்னா நம்மளை பார்த்து சொல்ற ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. எந்த ஸ்திரீகளால்?
அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு பாத்தீங்கன்னா பாபிலோன், ரோமன் கேத்தலிக், புரோட்டஸ்டன்ட் அமைப்பு, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் ஸ்திரீகளுக்கு அடையாளமா இருக்கு. நம்ம வாசிச்சிருக்கோம், ஏசாயால நம்ம வாசிச்சிருக்கோம் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிட்டு. சோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வெளிப்படத்துல பாத்தீங்கன்னா மகா வேசி. அப்ப அந்த வேசியா இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகளால் நாங்களை கரைப்படுத்தி இருக்க கூடாது. அப்படி படுத்தாம இருந்தாதான் இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பங்குலோன்னு நம்ம சொல்லிக்க முடியும். நாம அந்த பாபிலோன்லயும் ஒரு மைண்ட் வச்சுக்கிட்டு அங்க போய் அடிக்கடிக்க போய் விசிட் பண்ணிக்கிட்டு நான் இந்த சத்தியத்திலயும் நான் இருக்கேன்னா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன். அவளை விட்டு வெளியே வான்னா வெளியே வந்துடணும். ஏன்னா அவளுக்கு அழிவு கன்ஃபார்ம். அதே நேரத்துல வெளியே வந்துட்டு இங்க சில கிறிஸ்துவ நிமித்த பாடுகள் அனுபவிக்கும் போது என்ன நினைச்சுப்பாரு பாத்தீங்கன்னா, அங்கேயே நல்லா ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு பாபிலோன்ல. அங்க இருக்கும்போதே அவங்களோட இருக்கும்போதே நல்லா தேவன் எனக்கு நிறைய ஃபேவர் பண்ணாரு. இங்க வந்தோடனே பிரச்சனையா இருக்கப்படுதாரு. கிறிஸ்துவனுடைய அடிச்சொல்லை பின்பற்றினா கண்டிப்பா பாடுகள் அவசியமா இருக்கும். சோ அப்படின்னா கற்புள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவை மனவாழ்ல வச்சுட்டா அவருக்கு எதிர்பார்க்கிற மாதிரிதான் வாழ்வான். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பாபிலோன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கா? இல்ல, ஒரு வேசியா என்ன பண்ண வாழ்ந்துட்டு இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் எங்கேயே போனாலும் அவரை பின்பற்றுதல் இவர்கள். அதனால மத்திய வாசி ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்க கொள்ளப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் ரிவரா வெளியே வந்தவங்க. இவர்களுடைய வாயில கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனுக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாக. சோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த சபைக்குரிய ஒரு வாய்ப்பு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சோ இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. சோ இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியை வாங்கினதுல இருந்து என்ன பண்ணுது, இந்த ஒரு 6 என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு பைசன் 6 என்ன பண்ணுது டிராவல் ஆகுது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். பாத்தீங்களா? அப்போ எப்படி அந்த 6 வந்து ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடிச்சோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மளும் பலன் அடைஞ்சு அங்க அப்போஸ்தலர் சொல்லும்போது பலன் அடைஞ்சு எருசலேம், யூதேயா, சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்ன பண்ணிருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீங்க. அந்த 6 எப்படி அங்க எல்லாருக்கும் அது ஒரு பொன் விளைவிக்கணும் ஒரு சாட்சியா இருந்துச்சோ இன்னைக்கு நமக்கு ஒரு சாட்சியா இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்ற வாழ்க்கை உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களும் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்பவும் சாட்சியா இருக்கணும். அதே நேரத்துல மற்ற தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படை ராஜ்யம் இந்த பூமியில் வரும்போதும் அந்த டைம்ல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணா சாட்சியா அறிவிக்கக்கூடியதா இருக்கும். அப்படின்னா முதற் பலன்களா அந்த ஒரு முதலாம் உயிர்த்ததுல போறக்கூடிய நம்ம எப்பேற்பட்ட ஒரு கனிகளை காமிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு அவருடைய படைப்புகளே முதற் பலன்களா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா இந்த சப்ஜெக்ட் பிரகாரம் பார்த்தா முதலாவது முதலாம் உயிர்த்ததுல நம்ம வர்றவங்க நம்மை சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார். நம்ம எப்படி நம்மளை எப்படி உயிர்ப்பித்திருக்காரமா ஜெனிப்பித்திருக்காரோ சத்திய வசனத்து மூலமா. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கிற உங்களுக்கு எங்களுக்கு எதுதான் நமக்கு ஜீவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூத். இதன் மூலமா தான் நம்ம என்னவா மாறுறோம்னு பாத்தீங்கன்னா முதற் பலன்களா மாறும். அப்படி முதற் பலன்களா மாறும்போது நம்முடைய சிருஷ்டிகளிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் போன என்ன பண்ணணும் தேவனுடைய பார்வைப்பாங்க. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, முதலாம் மாறு பைசோன் ஏன் அது பொன் விலையை கூட தேசத்துக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப சண்டே கிளாஸ் பசங்க சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா அந்த சண்டே கிளாஸ் பசங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கணும்ன்ற விஷயத்தை தேவன் இன்னைக்கு நம்ம இருக்கணும். இது முதல் ஆறுனுடைய ஒரு மிகப்பெரிதான முதல் உயிர்த்தனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசிருக்கு. சோ அப்படின்னா முதல் உயிர்த்ததில் எந்த ஆசீர்வாதம் பார்த்தா சபை. அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இறைவர் எப்படி அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய உயிர்த்தெழுதல் சிம்பிள். சோ அப்படின்னு இப்போ நான் பாக்குறது அடுத்தடுத்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம். அப்படி இப்ப எத்தனாவது 6 குறிச்சு நம்ம பார்க்க போறோம், 2ஆம் 6 குறிச்சு பார்க்க போறோம். அந்த 2ஆம் 6 என்ன 6 அப்படின்னா கீகோன். அப்படி கீகோன் எத்தனாவது உயிர்த்தெழுதல் அடையாளப்படுத்தான்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணா அடையாளப்படுத்தும். அப்புறம் அந்த 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு போகக்கூடியங்க எந்த இடத்துக்கு சுற்றி ஓடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். பாத்தீங்களா, 2ஆம் ஆறு எங்க போதாமோ கீகோன் அப்படின்னு பேரு. அது எத்தியோப்பியா தேசத்து முழுவதும் சுற்றி நம்ம தான் ஓடுது. அப்ப இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது இது அப்படின்னு பார்க்கும்போது முதல் 6 நம்ம கண்டுபிடிச்சோம் சபை வாய்ப்பு.
முதலாம் உயிர்த்தெழுதல், அந்த சபையை அடையாளப்படுத்த 1,40,000 பேரோட ஆசீர்வாதம், அது தெய்வீக சுபாவத்துக்கு போறது. 2ஆம் ஆறு எதை அடையாளப்படுத்துறது? கீகோன். அப்படின்னா எத்தனாவது ஆசீர்வாதம், எத்தனாவது உயிர்த்தெழுதல் என்பது 2ஆம் உயிர்த்தெழுதல். அப்படின்னா சபைக்கு அப்புறமா என்ன உயிர்த்தெழுதல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்ட உயிர்த்தெழுதல். சோ திரளான கூட்டத்தை ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபையை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்த்தெழுதல் வர போறாங்க. சோ அந்த ஆறு தான் எந்த ஒரு அந்த ஒரு உயிர்த்தெழுதல் தான் எந்த ஆறு அடையாளப்படுத்துறது? கீகோன். அப்படின்னா இந்த கீகோன் எதை சுற்றி ஓடுதாமா? எத்தியோப்பிய தேசம் முழுவதும் சுற்றி ஓடுதாமா. அப்படி இந்த எத்தியோப்பியான்ற ஒரு வார்த்தை தான் அது திரள் கூட்டத்துக்கு என்ன பண்ணுறது, ஒரு ஒற்றுமை என்ன பண்ணுறது காமிக்கும். அப்புறம் இந்த ஒரு ஒற்றுமை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல, 2வது சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முதலாம் உலகம் சப்ஜெக்ட்ல அந்த எத்தியோப்பியர்கள் எந்த ஒரு ஜனங்கள் அங்க குடியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எத்தியோப்பியில இருக்க ஜனங்கள் எல்லாருமே யாரு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸ். சோ கருப்பினத்தவர்கள். சோ கருப்பினத்தவர்கள் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு ஏன் அவங்க அந்த ஒரு காரியத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் பிளாக் கருப்பினத்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வசனம் இருக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24 முதல். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். பாத்தீங்களா, அப்போ இந்த ஒரு சகோதரருக்கு அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான்ற விஷயம் தான் அங்க ஒரு நோவா கிட்ட சொல்லும் போது அந்த ஒரு மிகப்பெரிய சாபம் நான் படிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அது பின்வரும் நாட்கள் நான் படிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த எத்தியோப்பியா தேசத்துக்கு, அதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல இருக்கிற ஜனங்கள் படிச்சுன்னா எத்தியோப்பியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் தெருவு கூட்டம் பண்ண போகுது, அதான் இங்க சொல்ல வர்றாரு. சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எத்தியோப்பியர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, எஜமானுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எத்தியோப்பியர்கள் அங்க லெட்டர்லாம். சோ இப்ப 2ஆம் ஆறு எதை சுற்றி ஓடுதாமா? எத்தியோப்பிய தேசம் சுற்றி ஓடுதுன்னா, அப்ப 2ஆம் உயிர்த்தெழுதல் வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வேலைக்காரா இருக்க போறாங்க. யாருக்கு? எஜமானா இருக்கிறவங்க. அப்படி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு போனாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இவங்க என்னவா இருக்க போறாங்க பாத்தீங்கன்னா, வேலைக்காரா இருக்க போறாங்க. அதான் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கீகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாத்தீங்களா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காலும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு. அப்ப இது எந்த ஒரு உயிர்த்தெழுதல் என்பது 2ஆம் உயிர்த்தெழுதல். அது திரள் கூட்டம் வகுப்பாறை அடையாளப்படுத்து. இந்த திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்ண போறாங்கன்னா, தங்கள் கைகளில் குருத்தோலை பிடிச்சிட்டு, இவங்க பைசோன் ஆறுல இவங்க டிராவல் பண்ணல, இவங்க கீகோன் ஆறுல டிராவல் பண்ணிருக்காங்க. ஏன் டிராவல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இங்க தேவனுக்கு ஊழியம் பண்ணாம சில நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க, உலகத்துக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவங்க எந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டாங்க பாத்தீங்கன்னா, 2ஆவது ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டாங்க. அது பார்க்கும்போது கைகள் குருத்தோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவருடைய சிங்காசனம் யார் இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து சிங்காசனம் உட்கார்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சபை. முதலாம் ஆறுல பொன் விலையை கூட அந்த ஒரு குணலட்சணம் காமிச்சுவோங்க. ஆனா இந்த வகுப்பார் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த சிங்காசனம் முன்னாடி என்ன பண்றாங்க, நின்று. சோ அப்படி நின்றுட்டு என்ன பண்றாங்கம்மா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். பாத்தீங்கன்னா திரள் கூட்ட வகுப்பாரோட வேலை என்னன்னா, இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சேவிக்கிறார்கள்னா வேலை செய்யறாருங்க. அப்படி இவங்க ஒரு வேலைக்காரனா பண்றான்னு இருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் சபைக்கு என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா, இவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு வகுப்பாரனா பண்ண போறாங்க, இருக்க போறாங்க. சிங்காசனம் மேல் யார் வீட்டுக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவருக்குள்ளே வாசமா இருப்பார். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையும் சிங்காசனம் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி நின்று அவனுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு யார் கிடைக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்ட வகுப்பாருக்கு கிடைக்கும் போது. அப்படி இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? இல்ல. நம்முடைய ஒரே ஒரு நோக்கம், அந்த முதலாம் உயிர்த்தெழுதல், முதலாம் ஆறுல பொன் விளையக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ண வாழ்க்கை. ஆனா ஏன் இவங்க 2ஆம் ஆற்றுக்கு வந்தாங்க?
அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்ற வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இல்ல, செகண்ட் குவாலிட்டியா இருந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இவங்க லேட் பண்ணிருக்கிறாங்க. சோ கிறிஸ்து எதிர்ப்பாக குணலட்சணத்தை மாற்றிக்கிறதுக்கு நாளைக்கு மாத்திக்கலாம், நாளானிக்கு மாத்திக்கலாம். பிரதர் இன்னைக்கு பைபிள் படிக்கல, இன்னைக்கு சப்ஜெக்ட் கேட்கல, நாளைக்கு கேட்டுக்கலாம் பிரதர். இன்னைக்கு கோவப்பட்ட நாளைக்கு மாத்திக்கிறது, இப்படி நாளைக்குன்னு சொல்லலாம். லேட் ஆயிட்டு கடைசியில இவங்க போய் சேரதே லேட் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் நம்ம பார்த்திருக்கிறோம் திரள் கூட்ட வகுப்பார குறிச்சி சபை பாகத்துல. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கடைசியில சபை முடிஞ்சிட்டு அப்புறமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படலையே அப்படின்னு ஒரு பாட்டு நல்லா இருக்கும். ஆனா இந்த பாட்டை யார் பாடிட்டு கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடிட்டு கூடாது. நம்ம என்ன பாட்டு பாடணும் தெரியுங்களா? மணவாளனோட சேர்ந்து அந்த சியோன் குமாரத்தை பாடக்கூடிய ஒரு பாட்டா நம்ம பாடணுமே தவிர இது ஒரு புலம்பல் பாட்டு. ஆக்சுவலி திரள் கூட்டத்தினுடைய புலம்பல் பாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிஞ்சிச்சு, நாமும் ரட்சிக்கப்படல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை கிறிஸ்துவோட கூட போய் சேர்ந்துச்சு. முதலாம் ஆறு அந்த திவ்ய சுபாவத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த திவ்ய சுபாவத்துக்கு போயிட்டதுனால அந்த ஒரு வாய்ப்பை நாங்க என்ன பண்ணிருந்தோம், இழந்துட்டோம். அப்படி மனவாட்டிக்குரிய ஒரு தகுதி இழந்துட்டு தோழிகளா இவன் மாறிட்டு இருக்கிறாங்க. சோ மணவாளன் கூட தான் இருக்க முடியுமே தவிர மணவாளனுக்கு கூட சேர்ந்து மணவாட்டி என்ன பண்ண முடியாது, உங்களால மாற முடியாது. இதுதான் சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்லும்போது சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம், 45ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 45:14. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ஆமா பாத்தீங்களா? அப்ப சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போறது மணவாட்டி. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வர. அந்த பின்னாடியே செல்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆறு. அவங்க யாருன்னு பார்த்து திரள் கூட்ட வகுப்பார், அவங்க தோழி வகுப்பார். அவங்க மனவாட்டியா மாறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. சோ இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா 2ஆம் ஆறுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றது தேவனுக்கு சத்தியத்தை கொடுக்கல. எதுக்கு மாத்திரம் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த முதலாம் ஆற தெய்வீக சுபாவத்தை காட்டுறதுக்காக அப்படின்னு. சோ அடுத்தது 3ஆம் ஆறு. அப்படின்னா முதல் ஆறு சபையை அடையாளப்படுத்துது, 2ஆம் ஆறு திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் ஆறு எதை அடையாளப்படுத்தும், யாருடைய உயிர்த்தேதல் அடையாளப்படுத்தும். அப்படின்னா 3ஆம் ஆறு என்ன ஆறுன்னு இத்தக்கேல், அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க டைகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எத்தனாவது உயிர்த்தேதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆவது உயிர்த்தேதல். அப்படின்னு யாரை அடையாளப்படுத்த, யாருடைய உயிர்த்தேதல் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வசனத்துல போய் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈஸியான ஒரு லிங்க் கொடுக்குறார் தேவன், இது யாருடைய உயிர்த்தேதல் அப்படின்னு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். பாத்தீங்களா? 3ஆம் ஆறுக்கு என்ன பேரமா? இதக்கேல். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடுதான். அசீரியாவுக்கு கிழக்கே. இந்த அசீரியான்ற ஒரு வார்த்தை தான் எந்த ஒரு உயிர்த்தேதல்ன்றது என்ன பண்ணுதுன்னு அடையாளப்படுது. சோ எப்படி எத்தியோப்பியன்றது எப்படி 2ஆம் உயிர்த்தேதலுக்கு அடையாளமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த அசீரியா அப்படின்னும் போது இது 3ஆவது உயிர்த்தேதல் அடையாளப்படுத்தும். அப்படி தேவனோட தெய்வீக திட்டத்துல சப்ஜெக்ட் கேட்டவங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். முதல் உயிர்த்தேதல் சபை, 2ஆம் உயிர்த்தேதல் திரள் கூட்டம், 3ஆம் உயிர்த்தேதல் யாருடைய உயிர்த்தேதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல். முற்பிதாக்கள் சொல்லும்போது யார் பேர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அப்படியே முற்பிதா அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு யார் ஞாபகம் வர்றாரு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஞாபகம் வருவார். சோ அப்ப முற்பிதாக்களை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த 3ஆம் உயிர்த்தேதல் இந்த ஆறு இத்தக்கேல் அசீரியாவுக்கு கிழக்க ஓடுதுன்னா அப்படின்னா அசீரியாவுக்கும் முற்பிதாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அப்படின்னா எப்படி சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசீரியா எங்க இருக்கோ அந்த இடத்துல முற்பிதாக்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா நடந்திருக்கு. அப்படி இந்த அசீரியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சார்ட்ல அசீரியா எங்க இருக்கு தெரியுங்களா? இங்க இருக்கு, இந்த ரவுண்ட் போட்டுருக்கீங்களா, அதான் அசீரியா. இந்த அசீரியால ஓடக்கூடிய டைகிரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைகிரிஸ்ல ஒரு ஆறு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அப்ப இந்த ஒரு அசீரியா அந்த டைகிரிஸ் இந்த ஆறு எந்த ஒரு தேசத்தை நோக்கி ஓடிட்டு பாத்தீங்கன்னா அது கீழே போட்டிருக்கு பாருங்க பெருசா, மெசபட்டோமியா அப்படின்னு ஒரு ஊர். சோ அந்த மெசபட்டோமியான்ற அந்த ஒரு இடத்துல தான் எது இருக்கான்னு பாத்தீங்கன்னா அசீரியா தேசமா. அந்த அசீரியா கிழக்கு என்ன பண்ணுது, இந்த டைகிரிஸ் ரிவர் ஓடிச்சு. அப்படி இந்த 3ஆம் ஆறு யாருடைய உயிர்த்தேதல் அடையாளப்படுத்த முற்பிதாக்கள் அப்படின்னு போது அப்ப மெசபட்டோமியாக்கும் முற்பிதாக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெசபட்டோமியாவில் தான் தேவன் யாரை கூப்பிட்டுருக்காங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே,
பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி பாத்தீங்களா? அப்போ அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய முற்பிதாவாகிய இன்னும் சொல்லணும் ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அந்த மெசபட்டோமியா தான் எது ஓடிட்டு பாத்தீங்கன்னா டைகிரிஸ், இத்தக்கேல், இந்த ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறு யாரை இடையில கொடுத்துதான் முற்பிதாக்கு நுழைத்தெழுதல். முற்பிதாக்கு நுழைத்தெழுதல் அது அழகா தேவன் டிசைன் பண்ணிருக்காரு. அது எங்க ஓடிட்டு இருக்குது? அசிரியா கிழக்கு. அது எந்த ஒரு பட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசபட்டோமியா அப்படின்னு நாட்டை சுற்றி என்ன பண்ணுதுன்னா அது ஓடிட்டு இருக்குன்னு. அப்படி அந்த மெசபட்டோமியா தான் தேவன் யாரை கூப்பிடுறான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்ணிருக்க, தரிசனமாயிட்டு கூப்பிடுறாரு. அப்படின்னா இது யாரு உயிர்த்தெழுதல் அடையாளப்படுத்த பார்க்கும்போது ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீரர்கள். சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழல. சோ அந்த ஒரு உயிர்த்தெழுதல் மாம்சீகத்துல இவங்க பண்ண உயிர்த்தெழுதல் வரப்போம். இவங்க ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் இல்ல. ஃபர்ஸ்ட் முதல் 2 ஆறு மட்டும்தான். முதலாம் ஆறு பைசோன், 2ஆம் ஆறு கீகோன், இது 2 மட்டும்தான் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். இந்த 3ஆம் ஆறு இத்தக்கேல் டைகிரிஸ்ன்றது 3ஆம் ஆறு 3வது உயிர்த்தெழுதல். அந்த 3வது உயிர்த்தெழுதல் யார் உயிர்த்தெழுதல்? முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்கள் என்ன ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் இல்ல. இவங்க மாம்சீகமான உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அப்படி மாம்சீகமான உயிர்த்தெழுதல் பண்ண போறாங்கன்னா ஏன் வரான்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில அவங்க இந்த உலகத்துல விசுவாச வீரர்கள் அவங்க. சோ அது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவங்கள பத்தி லிஸ்ட் போடுவாங்க. நிறைய பேர் வருவாங்க. எல்லா முற்பிதாக்களும் லிஸ்ட் வருவாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அது பர்டிகுலரா நீங்க வாசிக்கலாம் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றோம், நல்ல சாட்சி பெற்றோம். அதே நேரத்துல ஸ்திரீகள் சாக கொடுத்த தம்முடையவர்களை உயிரோடு இருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். சோ இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு அவங்களுக்கு தேவன் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அப்பேற்பட்டதான இந்த பூமியில ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கு. இன்னும் 4வது ஆறை பத்தி இன்னும் நம்ம பார்க்கல. அதுக்கு முன்னாடி இந்த 6 உயிர்த்தெழுதல் வந்துடுது. அப்ப முற்பிதாக்கள் இந்த பூமி இன்னொரு 4வது ஆள் வரதுக்கு முன்னாடி வந்துடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியில அனுபவிக்க போறாங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியில மாம்சத்துல வந்து உயிர்த்தெழுந்து என்ன பண்ண போறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒர்க் செய்ய போறாங்க. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த பூமியில மாம்சத்துல உயிர்த்தெழுந்து வரக்கூடிய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, நோவா. சோ அப்படியே என்ன பண்ண நீங்க லிஸ்ட் போட்டே இருக்கலாம். டேனியல். சோ இப்படி லிஸ்ட் போட்டே போயிருக்கலாம் முற்பிதாக்கள். சோ அவங்க இந்த பூமியில் நற்சாட்சி பெற்றுருக்காங்க. எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? உதாரணத்துக்கு டேனியல் யோசிச்சு பார்க்கலாம். அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜாவே நீங்க சிங்க கேபிள் போட்டாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன். தேவனுக்கு ஆராதனை செய்யற விஷயத்துல எக்காரணத்து கொண்டோ நான் பின் வாங்க மாட்டேன். இவர்தான் தேவன், இவர்தான் பிதாவாகி தேவன், உண்மையான தேவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட தேவனை விட்டுட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். அவருக்கு தான் ஆராதனை செய்வேன். இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாக்கள் கட்டளை போட்டாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ராஜா என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு ஸ்டப்பன்னா என்ன பண்ணாருன்னா அது ஜபம் பண்ணி காமிச்சார். சோ அப்படி காமிச்சுதான் சிங்க எப்படி போடும்போது அந்த டைம் சிங்கமே கடிச்சு செத்தாகணும். ஆனா தேவனுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி நம்ம கொடுத்துருக்காரு. சோ உண்மையிலே தேவன் மிகப்பெரிய ஒரு தூதனை ஒரு அனுப்பி அவர் அழகாக ப்ரொடெக்ட் பண்ண. சிங்கத்தின் வாய் இருந்து நம்ம காப்பாங்க. சாதாரண ஒரு விஷயமா ஒரு விசுவாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய ஃப்ரெண்ட்ஸ், இவரே இந்த அளவுக்கு இருக்காருன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? அனனியா, மிஷாயல், அசரியா சாதாரண ஒரு ஒரு போல்ட்னஸா? சோ நேபுகாத்நேசர் கேட்கிறாரு, நீங்க என்ன வணங்கலையா? ராஜா உங்களுக்கு உத்தரவு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க அதை படிச்சு பாருங்க. எப்படி சொல்லிருப்பாங்க? நேபுகாத்நேசாரே, ராஜா கூட சொல்லிருக்க மாட்டாங்க. நேபுகாத்நேசாரே உங்களுக்கு இதை குறிச்சு நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சோ அந்த நெருப்பு சூளை அப்படியே 7 மடங்கு ஆக்கி தூக்கி போடும்போது அந்த டைம்ல அப்படியே ஒரு விசுவாசத்தோடு நம்ம வெளியே வரும். அனனியா, மிஷாயல், அசரியா சாதாரண ஒரு விட்னஸ் இல்லை. சோ அது மட்டும் இல்லாம சிம்சோன் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது.
சில பேருக்கு எப்படி யோசிக்கலாம், சிம்சோனா பிரதர் முற்பிதாவா? ஆமா இருக்கு லிஸ்ட்ல. சிம்சோன் சாதாரணமான ஆள் இல்ல. அவர் பெலிஸ்தியர்களை தேவனுக்காக என்ன பண்ணா மிகப்பெரிய ஒரு விஷயம் செஞ்ச. கடைசியா 2 தூண் அப்படியே அசைச்சார். இந்த 2 தூண் அசைச்சார். சோ அந்த சிம்சோன் அப்பேற்பட்ட ஒரு ஃபெய்த் தேவனுக்கு கடைசியா பலம் கொடுங்க தேவனே. இப்ப இந்த ஒரு வேலையை மட்டும் எனக்கு செய்து பலம். 2 பில்லரை அப்படியே அசைச்சிட்டார். சோ இது நிழல். நிஜத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, மாம்சத்தை உயிர் தேர்ந்து வரக்கூடிய முற்பிதாக்களா இருக்கிறவங்க, மாம்சத்தில் உயிர் தேர்ந்து இவங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை எடுத்துட்டு நம்ம ஆவிக்குரிய உயிர்த்ததில் போறப்ப நம்மளே கம்பேர் பண்ணி யோசிச்சு பாருங்க. முதலாம் உயிர்த்ததில் நம்ம போறது சபை தெய்வீக சுபாவம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு போறக்கூடிய நம்மளும் இந்த பூமியில முற்பிதாக்களா மாம்சத்தில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஆபிரகாம், அதே இடத்துல டேனியல், சாத்ராக், மேஷாக், அனனியா, மிஷேல், அசரியா, அப்புறம் சிம்சோன், இவங்களுடைய விசுவாசத்தை எடுத்து யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது அவங்கள விட நம்ம எப்படிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைவுபட்டுதான் இருக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. குறை உள்ளவர்களா இருந்து நம்ம சபையா பண்ணணும் மட்டும் நம்ம நினைச்சிட கூடாது. அவர்களை விட காணாம விசுவாசிச்சு ஸ்ட்ராங்கா விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். எப்படி சிம்சோன் அங்க 2 பில்லரை அசைச்சாரோ, அது அந்த பில்லரை நொறுக்கினாரோ, அதே மாதிரி அது நிழல். ஆவிக்குரிய மாம்சத்தில் இருக்கிற அவரே இந்த வேலை பண்ணியிருக்காங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு போக்குரிய நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் 2 பில்லர் அசைக்கணும். என்ன 2 பில்லர்? பெரிய தூண், ஒன்னு ஆர்சி, இன்னொன்னு ப்ராட்டஸ்டன்ட். 2 பெரிய பில்லர் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு தெரியுங்களா? இந்த 2 ஆர்சி ப்ராட்டஸ்டன்ட் 2 பில்லர் என்ன பண்ணா அசைச்சு போடணும். இந்த ஒரு பிரிவிலேஜ் தேவன் நம்ம கொடுத்துருக்காங்க. சோ ஆனா இது ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம செய்ய போறோம். கண்டிப்பா இது செஞ்சாதான் நம்ம இந்த ஒரு வாய்ப்புக்கு நம்ம போக முடியும். சோ அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் யாரு பார்த்தீங்கன்னா டேவிட். அவர் சாதாரணமானவர்கள் இல்லை. அவர் அப்படி நிற்கும் போது தேவன் தூதன் எப்படி நின்று இருப்பாங்க. சோ இது ஒரு ஒரு கற்பனையான ஒரு பிக்சர் தான். உண்மையிலே அவ்வளவு பெரிய ஒரு ஜெயிண்ட் முன்னாடி வந்து நின்றுதாங்களோ ஒரு சின்ன பையன் தான். ஆனா அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் ரொம்ப பெருசு. அது கோலியாத்தை விட பெருசு. அந்த டைம்ல ஒரு தேவதூதன் எப்படி அவரு நெஞ்சு நிமித்தி நின்று இருப்பாரோ அந்த மாதிரி நின்னார். யாருன்னா தாவீது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இவ்வளவு பெரிய அமைப்பு, பாபிலோன் அமைப்பு எவ்வளவு பெரிய கோலியாத்தமா நின்னாங்களோ. ஆனா நம்ம எப்படி இருக்கலாம் தெரியுங்களா? அவங்களுடைய பார்வையில ஒரு தாவீது மாதிரி இருக்கலாம். ஆனா நம்முடைய விசுவாசம் மட்டும் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கோலியத்தை விழுந்துக்க முடியாது. விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு ஈஸியா தோக்கடிச்சுக்கணும். சோ மாம்சத்தில் உயிர்த்து வர அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமா இருக்கு. அப்படின்னு நம்ம எப்படி வாழணும் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில மாம்சத்தில் உயிர்த்தெழுந்தவர்கள் ஒரு பாடமா இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். சாதாரண ஒரு வாய்ப்பே இல்லைங்க நமக்கு பேசுறது தேவன் கொடுத்திருக்கு. அதான் எபிரேயர்ல சொல்லும் போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார். பாத்தீங்களா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு இப்பேற்பட்ட விசுவாசத்தை காமிச்ச தாவீது, ஆபிரகாம், சிம்சோன், அதே மாதிரி அனனியா, மிஷேல், அசரியா, டேனியல், சோ இன்னும் பெருசா லிஸ்ட் போட்டேலாம். இவங்க எல்லாருமே இந்த பூமியில மாம்சத்துல உயிர் தேர்ந்து வரணும்னா முதல்ல இந்த ஆவிக்குரிய உயிர்த்தல் நம்ம போனாதான் வர முடியும். அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முதல் உயிர்த்தல் நம்ம போய் முடிச்சாதான், அடுத்து திரள் கூட்ட உயிர்த்தல் முடிஞ்சாதான் மாம்சத்தில் உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய முற்பிதாக்கள் பூமியில் உயிர்த்தேர்ந்து வர முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்டதான ஒரு விசுவாசத்தை நம்ம இப்ப இருக்கிற மாதிரி காமிச்சோம்னா உண்மையிலேயே இந்த ஒரு ஆசிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்ன பண்ண தெரியுங்களா? ஆபிரகாம் காமிச்ச விசுவாசத்தை விட நம்முடைய விசுவாசம் பெருசா இருக்கும். டேனியல் காமிச்ச அந்த ஒரு பக்தி வைராக்கியம் விட நம்முடைய பக்தி வைராக்கியம் பெருசா இருக்கும். சிம்சோன் காமிச்ச அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை விட நம்ம ஆவிக்குரிய உயிர்த்ததில் போகக்கூடிய நம்முடைய தைரியம் பெருசா. சோ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இல்லையா? ஆனா தேவன் இவங்களை அடுத்த 6ஓட சேர்க்காம அந்த 6 விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சோ அப்படி அந்த பூமியிலே மனுஷனுக்குள்ளவே முற்பிதாக்கள் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்க போறாங்க. அவங்க தான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவன், கிறிஸ்து, சபை, அடுத்த திரள் கூட்டம், இவங்க மூலமா மாம்சத்தில் இருக்கிற முற்பிதாக்களுக்கு வரும் நியூஸ்.
அவங்க மூலமா முற்பிதாக்கள் மூலமா இந்த உலக ஜனங்களுக்கு போகுது ஆசீர்வாதம். சோ இந்த ஆர்டர் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, இப்ப 3 உயிர்த்தெழுதல் குறிச்சு நான் பார்த்துட்டோம். 4வது உயிர்த்தெழுதல், 4வது ஆறு எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா யூப்ரட்டிஸ். அது எத்தனாவது உயிர்த்தெழுதல்? 4வது உயிர்த்தெழுதல். அப்ப 4வது ஆறு, 4வது உயிர்த்தெழுதல்னா வேற யாரும் உயிர்த்தெழுந்து வர முடியும்? ஃபர்ஸ்ட் சபை, அப்புறம் திரள் கூட்டம், அப்புறம் முற்பிதாக்கள், அப்புறம் அப்புறம் உலக ஜனங்கள். ஒட்டுமொத்த மீந்து இருக்க மற்ற எல்லா உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து என்ன பண்ண போறாங்க? வரப்போறாங்க. அவங்க எங்க போறாங்க? என்ன பண்ண போறாங்க? அதான் வசனம் தெளிவா சொல்லிடுச்சு. 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். அது ஐப்ராத், அவ்வளவுதான். அது எங்க போகுது, அது என்ன வேலையை நமக்கு என்ன பண்ணல, எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. ஏன் மற்ற 3 கொடுத்துருக்காருன்னா, இந்த 3த்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போக போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கணும். ஆனா அந்த பூமியில உயிர்த்தெழுதல் வர்றவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் வரக்கூடிய அந்த டைம் பீங்ல எந்த ஒரு தன்மையும் தேவையில்லை. ஆனா பின்னாடி என்ன பண்ண போறாங்க? அவங்க நல்ல ஒரு ஜனங்க என்ன பண்ண போற மாற போறாங்க. சோ இது 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்தின் பேரு. அது என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுது தெரியல. ஏன்னா அது பொதுவான ரட்சிப்புக்கு என்ன பண்ண போறாங்க? வரப்போறாங்க. அவங்க மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போறதுல, இவங்க பொதுவான ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ண போறோம்? வரப்போறாங்க. அதான் யூதா சொல்லும்போது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளா இருக்கையில் பரிசுத்தவான்கள் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா இருக்கின்றது. அப்படின்னா இந்த எந்த உயிர்த்தெழுதல் பார்த்தீங்கன்னா பொதுவான உயிர்த்தெழுதல். அது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் இல்லை, மாம்சத்திலேயே கொஞ்சம் மேன்மையான உயிர்த்தெழுதல் இல்லை. இவங்க நார்மலா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அது ராமசாமியா இருக்கட்டும், குப்புசாமியா இருக்கட்டும், டேவிடா இருக்கட்டும், அப்துல் காதரா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், அது எல்லா ஜனங்களும் ஆதாம் மரிச்ச எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள அப்புறம் உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அது எந்த வழியில வரப்போறாங்க? 3 வழி சத்தியம் பார்த்துட்டு, பெரும்பாதியான வழி. அந்த வழி பரிசுத்த வழி எனப்படும். தீட்டு உள்ளவர்கள் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சோ இந்த ஒரு 4வது ஆறு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் என்ன பண்ணுதுன்னா அடையாளம். இந்த 3 ஆறுக்கு மிஞ்சி இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்த நம்ம பார்க்கணும். சோ இந்த உலக ஜனம் உயிர்த்தெழுந்தல் வந்து என்ன பண்ண போறாங்க? அதை ஏசாயால வாசிச்சிருக்கிறோம். வசனம் வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்வான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அந்த 4வது உயிர்த்தெழுதல் வந்து பிற்பாடு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் 1000 வருஷம் என்ன பண்ண டைம் கிடைக்கும். அந்த டைம்ல என்ன பண்ண உயிர்த்தெழுதல் வந்த ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லப்படும். அந்த சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்க என்ன பண்ண போறாங்கன்னா யுகாயுகத்துக்குள்ள என்றாங்க. சோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்றாங்க போறாங்க. ஆனா கீழ்ப்படியாம போகக்கூடிய ஜனங்களுக்கு வசனம் தெளிவா சொல்ற, துன்மார்க்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளணும். அந்த நீதி உள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்தை என்ன பண்றாங்க கவனிக்காம. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4வது ஆறுல வரக்கூடிய ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லிட்டு பின்னாடி அந்த சத்தியத்தை கீழ்ப்படியாம போகக்கூடிய குறிப்பிட்ட கொஞ்சம் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா இதை அடையாளப்படுத்த, இந்த ஒரு வசனம் அடையாளப்படுத்த நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ 4 ஆறு எப்படி பிரிக்கலாம்? பைசோன் முதலாம் உயிர்த்தெழுதல் சபையை அடையாளப்படுத்தும். கீகோன் 2ஆம் உயிர்த்தெழுதல் திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்தும். 3ஆம் ஆறு இத்தக்கேல் டைகிரிஸ், அது 3வது உயிர்த்தெழுதல் அடையாளப்படுத்தும். முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல். 4வது ஆறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசோன், கீகோன், இத்தக்கேல், ஐப்ராத். ஐப்ராத் எதை அடையாளப்படுத்த? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல். சோ இந்த 4 உயிர்த்தெழுதல 2ஆ பிரிச்சுட்டார் தேவன். எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 2ஆ பிரிச்சிருக்கார். சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், உலக ஜனங்கள். சோ இதுக்கு 4த்துக்கு சென்ட்ரலா 2ஆ பிரிச்சு லைன் போட்டிருக்கோம். ஏன் லைன் போட்டிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது 2மே ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். அவங்கள யாரும் மாம்சத்துல இருக்கும் பார்க்க முடியாது. ஆனா கீழே இருக்கிற 2மே என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய உயிர்த்தெழுதல். அப்படின்னா உலக ஜனங்களோட மேன்மையான உயிர்த்தெழுதல் யார் வராங்க? அது முற்பிதாக்கள். முற்பிதாக்களை விட மேன்மையான உயிர்த்தெழுதல் யார் வராங்க பாத்தீங்கன்னா திரள் கூட்டம். திரள் கூட்டத்தை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை யார் போதுன்னா சபை. அப்படி இவங்க எல்லாத்துக்கும் மேல போறோம். சபை, பைசோன், திவ்ய சுபாவத்துக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ண வாழணும். சோ இந்த ஒரு காரியத்தை தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஏதேன் தோட்டத்தில் தேவன் வச்சு முடிச்சிட்டார். பின்னாடி இந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இப்படிதான் வரப்போறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போறாங்கிற விஷயத்த இந்த ஒரே ஒரு ஆறுனுடைய
அது டைவர்ட் ஆகக்கூடிய விஷயத்துல ஒரு நதி அது 4 ஆறா பிரியுது, அதனுடைய தன்மை இதுல தேவன் அப்புறம் ஏதேன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல முடிச்சிட்டார் தேவன் தெய்வீக திட்டத்தை. அப்படின்னா இன்னொரு விஷயம், இன்னொரு ஆசிரியர், இன்னொரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா, ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா, இந்த 4 ஆறுல பைசோன், கீகோன், இத்தக்கில், எத்திக்கல் தான் என்னோட பேர் என்ன, டைகிரிஸ், யூப்ரட்டிஸ். இந்த 4 ஆறுல முதல் 2 ஆறு ஆவிக்குரிய உயிர்த்தல் அடையாளப்படுத்துதா? மீதி இருக்கிற 2 ஆறு, கீழே இருக்கிற 2 ஆறு மாம்சத்தின் உயிர்த்தல் அடையாளப்படுத்துதா? அது எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா பூமியில இருப்பாங்க. இவங்க பரலோகத்துல இருக்க போறவங்க. அப்படின்னா இந்த 2 கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, பைசோனும் கீகோனும் காணாம போயிட்டு போகுது, எங்க ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிட்டு போகுது. ஆனா டைகிரிஸும் யூப்ரட்டிஸும் அது மாம்சத்திலிருந்து பூமியில இருக்கு. இத புரி வைக்கிறதுக்காக தேவன் இன்னைக்கு அப் டு டேட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த 4 ஆறுல எத்தனை ஆறு தான் இப்ப பிரசன்ட்ல ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா? 2 ஆறு தான் ஓடிட்டு இருக்கு. டைகிரிஸ், யூப்ரட்டிஸ். 3வது ஆறும் 4வது ஆறும் இன்னைக்கு ஈராக்ல ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க அந்த நதி 2மே ஏன் ஓட வச்சிருக்கார் தேவன்? முதல் 2 எங்க காணோம்? அவங்க காணாம போறாங்க. காணாம மீன்ஸ் அவங்க ஆவிக்குரிய சரீரத்துக்கு போறாங்க, இவங்க மாம்சத்துல இருக்க போறாங்க. அதுக்காக தேவன் இன்னுமே இந்த 2 நதி என்ன பண்ணி நீங்க ஓட வச்சிருக்காங்க. சரி, எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய தெய்வீகத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம். இதுதாங்க தேவன் ஏதேன் தோட்டத்துல இருந்து ஒரு நதி வந்து 4 பெரிய ஆறுகளா பிரிஞ்சதனுடைய மிகப்பெரிய தேவனுடைய தெய்வீக திட்டம். சோ இந்த ஒரு தெய்வீக திட்டத்துல நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் ஆறுக்குள்ள வந்திருக்கிறோம். சோ பைசோன், சோ கிறிஸ்துவின் மூலமா நமக்கு 1ஆம் உயிர்த்தெழுதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கார். சோ அந்த வாய்ப்புக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த தெய்வீக சுபாவத்துக்குரிய ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே கூட இருக்கிற மத்தியில வேலை செய்யற இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அங்க தேவனுடைய குண லட்சணத்தை இங்க காமிச்சா மாத்திரம்தான் அந்த தெய்வீக சுபாவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை இந்த ஒரு பாடத்தின் மூலமா தேவன் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சோ இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த திட்டத்தை நம்ம வெளிப்படுத்தின பிதாவாகி தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் எடுத்துக் கொள்வோம். ஆமென்.